எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பிரச்சனை. இப்போ அது சொல்யூஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆன்மீகம் தான். பவர்லெஸ்னா என்ன, சக்தி அற்றவர்கள்னா என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. நீங்கள் குடிக்கலாமா குடிக்க வேணாமா முடிவெடுங்க. உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பப்பட்ட பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை உங்களை வாழ விட மாட்டேங்க. அப்போ ஒத்துக்கலாமா வேணாமா? மார்னிங் எவ்ரிவன். இப்போ நிறைய கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நோயை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஒரு 17 கிளாஸ் பார்த்துருக்குறோம். குடி நோய்னா என்ன, நோயினுடைய தன்மை என்ன, நோயினுடைய அறிகுறி என்ன, நோய் உடல் ரீதியாக எப்படி பாதிக்குது, மன ரீதியாக எப்படி பாதிக்குது, குடும்பம் பாதிக்குது, வேலை பாதிக்குது, உறவுமுறை பாதிக்குது, சமுதாய பாதிப்பு, ஆன்மீக பாதிப்பு, இந்த மாதிரி நம்ம நிறைய கிளாஸஸ் பார்த்துருக்குறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ரிகவரி பற்றி பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா உலகம் உருவான நாள்ல இருந்து குடியிலிருந்து வெளியே வர முடியுமா, போதையிலிருந்து வெளியே வர முடியுமா, நல்ல வாழ்க்கை கிடைக்குமா, நல்ல வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு வழியே இல்லாமல் இருந்தது. 1935 முதல்ல ஒரு 2 மோசமான குடிநோயாளிகள் ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சி இன்னைக்கு உலகத்தில் ஒரு 20-25 லட்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க. 181 நாட்டில் வந்து இந்த செட்டப் ப்ரோக்ராம் இருக்குது. அதுதான் நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து இந்த ப்ரோக்ராமுடைய பியூட்டி என்னன்னா, இது வேலை செய்யுது. இது 100% இல்லை 101% வேலை செய்யுது. அதுதான் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வழிமுறைகள், அதாவது ஒரு ஆன்மீக வழிமுறை. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பிரச்சனை. இப்போ அதுக்கு சொல்யூஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆன்மீகம் தான். இந்த ஆன்மீக வழிமுறைன்றது ஒரு சின்னதாக ஒரு 12 ஸ்டெப்பு சொல்லியிருக்காங்க. அதில் முதல் வழிமுறை, நீங்கள் சென்று உள்ள வரீங்க, ஒரு நாள் வெளியே போகிறீங்க, நீங்கள் 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. பவர்லெஸ்னா என்ன, சக்தி அற்றவர்கள்னா என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. நீங்கள் குடிக்கலாமா குடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுங்க. இது 2 விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமானது. மதுவை பொறுத்தவரை நாங்கள் சக்தி அற்றவர்கள் என ஒப்புக்கொண்டோம். வாழ்க்கையை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை. We admitted that we were powerless over alcohol. My life has become unmanageable. பவர்லெஸ்னா என்ன, அன்மேனேஜபிள்னா என்ன, இந்த 2 விஷயம் ரொம்ப 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 முக்கியமானது. இதுல இந்த மதுவை பொறுத்தவரை நாங்கள் சக்தி அற்றவர்கள் என ஒப்புக்கொண்டோம். இந்த சக்தி அற்றவர்கள், மதுவை பொறுத்தவரை சக்தி அற்றவர்கள், அந்த சக்தி அற்றவர்களுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்க, என்ன ஒரு அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் மை வில் அப்படின்றாங்க. அதாவது வந்து மது என் எண்ணத்துக்கும் என் விருப்பத்திற்கும் எதிர்மாற என்ன செயல்பட வைக்குது. மதுவை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று நினைக்கிறேன், செய்யறது வேற ஒன்று பண்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. மதுவை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும், சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், அந்த மாதிரி பணத்தை பொறுத்த வரைக்கும், அந்த மாதிரி எதுவும் சொல்ல. மதுவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சக்தி அற்றவர்கள். அதாவது நீங்க ஒன்று நினைக்கிறீங்க, மதுவை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த தீபாவளியோட நிறுத்திடணும், இந்த பொங்கல் இருந்து குடிக்கூடாது, கல்யாணம் ஆனவுடனே விட்டுடணும், குழந்தை பிறந்தவொடனே நிப்பாட்டிடணும், புது வேலை கிடைச்சவொடனே நிப்பாட்டிடணும். ஏதோ ஒரு மதுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, போகிறோம் ஒரே ஒரு கட்டிங் சாப்பிட்றோம் வந்துன்னே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒயின் ஷாப்புக்கு போகிறீங்க, பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறீங்க, கட்டிங் என்னவா மாறும்? ஆமா, நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, போறோம் ஒரு கட்டிங் அடிக்கிறோம் வந்துன்னே இருக்கணும்னா நீங்க மனசார நினைச்சு போவீங்க. நீங்க உள்ள போய் அங்க கிட்ட போனோடனே அந்த கோட்ரு அந்த கட்டிங் கோட்டரா மாறிடும். அது எப்படிதான் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது அப்படின்றது அது தெரியல. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மொதல் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க குடியை நிறுத்தணும், போதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு பல விதமா முயற்சி பண்ணியிருப்பீங்க. முயற்சி பண்ணீங்களா இல்லையாப்பா? ஆனா எதுவுமே வந்து நிரந்தரமா வேலை செய்யல.
தற்காலிகமாக அவனை வேலை செய்யுது. அதனால தான் ப்ரோக்ராமில் சொல்லுவாங்க, எனி ஃபூல் கேன் ஸ்டாப் ட்ரிங்கிங் பட் வைஸ் பர்சன் ஸ்டே ஸ்டாப்னுவாங்க. எந்த ஒரு முட்டாளாலையும் குடியை நிறுத்த முடியும், ஆனால் ஞானம் உடையவனால் தான் தொடர்ந்து நிப்பாட்ட முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய டைம் நிப்பாட்டி இருப்பீங்க, இப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் நிப்பாட்டிட்டு இருந்தீங்க தொடலை அப்படின்னா இங்கே வந்திருக்க மாட்டீங்க. அதனால நீங்கள் நிப்பாட்டினீங்க, மறுபடியும் தொட்டுட்டீங்க. அதனால தான் இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பல விதமாக முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் இது ஒரு நோய் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஏதோ ஒரு ஆல்கஹால், ஏதோ பீரோ, பிராந்தி, விஸ்கி, ஏதோ ஒன்று நீங்கள் உள்ள நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னால உள்ள போயிடுச்சுனால அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேணும், உள்ளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்ட்டு ஒரு அர்ஜ் ஒன்று இருக்கும். இருக்குதா இல்லையா? சாதாரண ஒரு குடிகாரங்களுக்கு, சாதாரண ஒரு சோஷியல் ட்ரிங்கருக்கோ, அக்கேஷனல் ட்ரிங்கருக்கோ இந்த மாதிரி அர்ஜ் இருக்காது. நம்மள மாதிரி ஆகணும்னா ஏதோ ஒன்று கொஞ்சோண்டு உள்ள போனோம்னா இது பத்தலை, இன்னும் கொஞ்சம் குடிக்கணும், இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் குச்ச ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படுத்தா இல்லைங்களா? அதனால தான் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, ஒரு இது சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கப் மேன் ட்ரிங்க்ஸ் வைன், செகண்ட் கப் வைன் ட்ரிங்க்ஸ் டு வைன், தேர்ட் கப் வைன் ட்ரிங்க்ஸ் டு மேன் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கப்பு தான் நீங்க போய் குடிக்கிறீங்க. அந்த உள்ள இருக்கிற அந்த அலர்ஜி ஒரு பிசிக்கல் அலர்ஜி, கப்பலுக்கு மென்டல் அப்சேஷன் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு குடியை பற்றிய சிந்தனை, குடியை பற்றிய ஆசை, குடியை பற்றிய வெறித்தனமான ஒரு அப்சேஷன் இருந்துக்கினே இருக்குது மண்டையில். அதுக்கேற்ற மாதிரி மைண்ட், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி செயல் செய்கிறீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் கப்பு தான் நீங்கள் போயிட்டு குடிக்கிறீங்க, நீங்கள் ஒயின் ஷாப்பில் போயிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் குடிக்கல, உள்ளே போன சரக்கு இன்னும் கொஞ்சம் சரக்கை குடிக்குது. ஆமாவா இல்லையா? ரெண்டாவது கப்பல நீங்க குடிக்கல, உள்ள போனது பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சரக்கை குடிக்கிறீங்க. மூணாவது சரக்கு உங்களை குடிக்குது. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால இதுதான் நோய் அப்படின்றாங்க. உள்ளுக்குள்ள எப்பவுமே ஒரே ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு உங்களால போதும்ட்டு நிப்பாட்டு வர தெரியல, திருப்பி அதுலயே நீங்க பண்ணிடுறீங்க. இதுதான் பவர்லெஸ். இதுதான் பவர்லெஸ், சக்தியற்ற தன்மை. நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்கணுமா முயற்சி பண்ணிருப்பீங்க, எதுவுமே நிரந்தரமா வேலை செய்யல, திருப்பி குடிச்சிட்டீங்க. இப்போ ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்கண்டிஷனல் சரண்டர். முழுமையான தோல்வியை ஒத்துக்கணும். ஆமா, ஏதோ ஒரு விதத்துல என்னால அளவா லிமிட்டா குடிக்க முடியல, நான் தொட்டா மறுபடியும் அதை என்னை குடிச்சுக்குது, மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறேன், நான் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, என் குடும்பம், வேலை, உறவு எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்துது. ஏதோ ஒரு விதத்துல என்னால குடிய ஹேண்டில் பண்ண முடியல, என் சுய சக்தியினால குடிய போதைய தள்ளி வச்சு வாழ்க்கை கொடுத்து வாழ முடியல, வாழ தெரியல. ஏதோ ஒரு விதத்துல அது உட்காந்துன்னு உங்க வாழ்க்கைய ரன் பண்ணுது. உங்க வாழ்க்கைய இத்தனை வருஷம் நீங்க ரன் பண்ணீங்களா, வேற பாட்டிலோ மதுவோ போதையோ உட்காந்து ரன் பண்ணிச்சா? நீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கை அதுதான். உங்க வாழ்க்கைய உங்க விருப்பப்பட்ட பிரகாரம் உங்க வாழ்க்கைய உங்களை வாழ விட மாட்டேங்குது. அப்ப ஒத்துக்கலாமா வேணாமா? புரியுதாப்பா? அதுதான் மது என் எண்ணத்திற்கும் என் விருப்பத்திற்கும் எதிர்மாறாக என்ன செயல்பட வைக்கிறது. என் விருப்பப்பட்ட பிரகாரம் என் வாழ்க்கையை என்ன வாழ விட மாட்டேங்குது. அது உட்காந்துன்னு என்ன கவர்ன் பண்ணுது, அது உட்காந்துன்னு என்ன கைட் பண்ணுது. ஏன் சுதந்திரமா நான் என் வாழ்க்கைய முடிவெடுக்க முடியல. அது மது உட்காந்துன்னு அது என்ன நினைக்குதோ அது பின்னாடிதான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். அப்ப சக்தியில ஒத்துக்கலாமா வேணாமா? அதுதான் இங்க என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, மதுவை பொறுத்தவரை நாங்கள் சக்தியற்றவர்கள். சக்தியற்றவர்கள் என்ன டெபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் விருப்ப பிரகாரம், என் எண்ணம் பிரகாரம் என் வாழ்க்கையை என்னால வாழ முடியல.
ஆட்டில் உட்காந்து என் வாழ்க்கையை நடத்தினது. அதனால தான் இந்த இடத்துல வந்து மதுவை பொறுத்தவரை நாங்கள் சக்தி அற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாப்பா? இந்த சக்தி அற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஒப்புக்கொண்டோம். இது வந்து யார் ஒருத்தர் கம்ப்ளீட் சரண்டர், அதாவது டோட்டல் சரண்டர், அன்கண்டிஷனல் சரண்டர், யார் ஒருத்தர் சரண்டர் ஆகிறாங்களோ உங்களுக்கு விடுதலை, சுதந்திரம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராமிஸ் தான் பண்ணுது. என்ன ப்ராமிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ஆக்டிவ் அடிக்ஷன். இனி உங்க வாழ்க்கையில நீங்க குடிச்சிடுவீங்க, போதை பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல. 100% நான் விடுதலை தரேன். நீ என்ன ஃபாலோ பண்ணனா நீ கம்ப்ளீட், நீ இனிமேல் பட்டு உங்க வாழ்க்கையில போராட்டம் தேவையில்ல, சண்டை தேவையில்ல. இனிமேல் பட்டு உங்களுக்கு வந்து சாய்ஸ் இருக்குது, இது வேணுமா வேணாமா அப்படின்ட்டு சாய்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. பை நிர்பந்தம், பை ஃபோர்ஸ் எடுத்துதான் ஆகணும். உங்க கால் உங்களை அறியாம அங்க போகும். நீங்க வேணாம்னு நினைச்சாலும் உங்க கால் அங்க போயிடும். இனிமேல் பட்டு எப்போ நீங்க இந்த ஸ்டெப்பை நீங்க எடுத்துக்கிறது முழுமையா நீங்க வந்து ஆமா ஏதோ ஒரு விதத்துல மதுவை பொறுத்தவரை சக்தி அற்றவன், என்னால என் குடியை தள்ளி வைக்க முடியல, என்னால ஹேண்டில் பண்ண முடியல, வேற ஏதோ என்னை உட்காந்து என்னை வழி நடத்துது, அது பிரகாரம் தான் நான் பண்றேன். நான் எப்போ முழுமையா உங்களுடைய தோல்வியை நீங்க ஒத்துக்கிறீங்களோ அப்பவே உங்களுக்கு விடுதலை. ப்ரோக்ராம் என்ன சொல்றாங்கன்னா சரண்டர் டு வின்ன்றான், சரணாகதியே வெற்றிக்கு வழி. இப்ப இந்த ஒப்புக்கொண்டோம் இது என்ன அப்படின்றது இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, கொஞ்சமா கூடி அப்படின்னு 10% பார்த்தீங்கன்னா 25% ஸ்ட்ராங்கா இருக்கும். குடியினால பல வருஷத்தை இழந்துருங்க, வாழ்க்கை இழந்துருங்க, குடும்பத்தை இழந்துருங்க, உறவு முறை இழந்துருங்க, மனமுறை போயிருக்கு. இனிமேல் 10 நாள் குடிக்க முடியாது, தொட முடியாது அப்படின்னு எப்போ எனக்கு உதவி தேவைன்னு சொல்லிட்டு நீங்க முழுமையாக சடங்கு ஆகுதோ அந்த செகண்டே உங்களுக்கு விடுதலை. அதனால வந்து இப்ப நீங்க எப்போ நீங்க விடாம இருக்கிறீங்களோ அப்பதான் அந்த பலமுறை வழிமுறை வேலை செய்யும்.